ஓம் கணானாம் த்வா கணபதிகும் ஹவாமஹே கவிம் கவீனாமுபமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பத ஆனஸ்ருண்வன்னோதிபிः சீதசாதனம். ஓம் சதுர்பிகீः ஸ்ரீகண்டைः சிவயுவதிபிः பஞ்சபிரபிப் பிரபின்னாபிः शम्भोर्नवभिरभिः मूलप्रकृतिभिः चतुश्चत्वारिंशत् वसुधलकलास्र त्रिवलयत्रिरेखाभिः सार्धं तव शरणकोणागा परिणताः. நம்முடைய அன்னை பரமேஸ்வரி இருப்பிடமாக இருக்கக்கூடிய இந்த ஸ்ரீசக்கரம் எப்படி இருக்கு? ஏன்னா இன்னைக்கு வரக்கூடிய ஸ்லோகங்களுக்கும் இந்த சதுர்பிகி ஸ்ரீகண்டைகின்னு சொல்லக்கூடிய இந்த சௌந்தரிய நகரினுடைய பாடலுக்கும் ரொம்ப சம்பந்தம் இருக்கிறதுனால அதை நம்ம சொல்லிட்டு ஆரம்பிக்கிறோம். நம்மளுடைய நாமம் 200வது நாமம். போன தடவை சொன்ன மாதிரி மொத்தம் 300 நாமம். அதில் 2/3 நம்ம இதுக்கு கம்ப்ளீட் பண்ணுறோம். லப்த சம்பத் சமுன்னத்யை நமஹ. அர்த்தமாக சத்தியகாமம் சத்திய சங்கல்பம் முதலிய சம்பத்தின், அதாவது செல்வத்தை, அதனுடைய மிக உச்சியை அடைந்து நிற்பவள் அன்னை. அன்னைக்கு அடைய வேண்டிங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஸோ நமக்கு அருட்கடாட்சத்தை கொடுப்பதற்காகவே அன்னை காத்து கொண்டிருக்கிறாளே தவிர அவளுக்குன்னு ஒன்று அடைய வேண்டியதுன்னு ஒன்றுமே கிடையாது. இப்போ இதற்கு நம்மளுடைய பாஷ்யமாக என்ன சொல்றா அப்படின்னா, சத்தியகாமம் சத்திய சங்கல்பம் முதலிய பிரபாவங்களும் சத் சித் ஆனந்தம் என்ற ஸ்வரூப லட்சணங்களும் யாரிடம் ஸ்வதச்சித்தமாக, சிதச்சித்தமாகனா தன்னாலேயே அர்த்தம், ஸ்வதச்சித்தமாக இருக்கின்றனவோ அதனால் யார் மிகவும் சிரேஷ்டமாக விளங்குகிறாளோ அந்த அன்னை பராசக்தி. லப்த சம்பத் சமுன்னத்தியைக்கு ஆரம்பமாக சொல்லக்கூடிய அர்த்தம் இது. விவரணமா என்ன சொல்றான்னா, பரபிரம்மத்திற்கே முற்கூறிய வர்ணனை உரித்தாகும். வேற யாரும் இது இப்படி சொல்லவே முடியாது. ஏன்னா ஸ்வதசித்தமா இருக்கணும், ஆட்டோமேட்டிக்காவே இயற்கையாகவே அமையணும். அது உபாதியாகிய 3 குணங்களும் பிரம்மத்தினுடைய மாயா சக்தியால் தோன்றி பிரம்மத்தின் சர்வோத்ருஷ்ட தன்மையை விளக்கு காட்டுகின்றன. அம்பாள் எம்பவர்டு இன் ஆல் ரெஸ்பெக்ட்ஸ். அதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும். பிரம்மத்தை சிறிதளவும் விகாரப்படுத்துவதில்லை. இதெல்லாம் இருக்கே, அதனால பிரம்மத்துக்கு ஏதாவது ப்ராப்ளமோ அப்படின்னா அதுவும் கிடையாது. ஜகத் பரமாத்மாவின் மகிமையை விளங்கச் செய்கிறது. பரமாத்மாவினுடைய இயல்பான தன்மையை அவை மாற்றுவதில்லை. ஏன்னா அது உபாதியா இருக்கிறதுனால. தமீஸ்வராணாம் பரமம் மகேஸ்வரம் தம் தேவதானாம் பரமம் ச தேவதம் பதிம் பதீனாம் பரமம் புரஸ்தாத் விதாமதேவம் புவனேச மீட்யம் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய முன்னோருடைய சொல்லாக இருக்கு. ஈஸ்வராதிகளுக்கு ஈஸ்வரனாய் விளங்கும் அந்த மகேஸ்வரனை, பர தத்துவத்தை
தேவதைகளுக்கும் தெய்வமாயிருக்கும் அந்த அன்னை பரதேவதையை அரசர்களுக்கெல்லாம் அரசனாயிருக்கும் அரசனை அந்த ஜெகதீஸ்வரனாயும் பூஜ்யனாயும் இருக்கும் பரமாத்மாவை நாம் நேருக்கு நேராக அறிவோமாக. அந்த இயல்பான தன்மையிலேயே போய் நம்ம பார்க்கணும். ஏன்னா நிறைய உபாதிகள் சொல்லி சொல்லி தான் நம்ம சொல்லுவோம். முக்குணங்கள் சொல்லுவோம், உருவ வழிபாடு சொல்லுவோம். ஆனால் இயற்கையாக இருக்கக்கூடிய தன்மை என்ன அப்படின்னு பார்க்கலாம். சத்திய காமக சத்திய சங்கல்பக அப்படின்னு ஒரு வாக்கு இருக்கு. எவருடைய இச்சையும் சங்கல்பமும் மாறாமல் காரியத்தை நிறைவேற்றும் சக்தியுள்ளதோ அவரே அந்த பரதேவதை. இதெல்லாம் நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே வேதங்கள்லையும் ஸ்ருதியிலிருந்து இருக்கக்கூடியது தான். ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வேச ஏஷ அந்தர்யாம் ஏஷ யோகிஹி சர்வஸ்ய. பரமேஸ்வரன் சர்வஜனாகவும் எங்கும் அந்தர்யாமியாகவும் எல்லாவற்றையும் தோன்றும்படி செய்யும் காரணமாகவும் விளங்குகிறான். ஏஷ சர்வேஸ்வர ஏஷ சர்வேச ஏஷ அந்தர்யாம் ஏஷ யோகிஹி சர்வஸ்ய. அதே மாதிரி இன்னொன்று சொல்றது என்ன சொல்றான்னா, கீதையில் இருக்கக்கூடியது கதிர்பர்த்தா பிரபுஹு சாட்சி. அனைத்திற்கும் முக்தி நிலை அவளே, அந்த பரதேவதையே. கதிர்பர்த்தா பிரபு சாட்சி. அனைத்திற்கும் எதை எடுத்துட்டாலும் அதற்கு முக்தி நிலையா இருக்கக்கூடிய அல்டிமேட்டம் இருக்கே, அது அவளுடைய ஸ்வரூபம்தான். அனைத்தையும் போஷிப்பவளும் அவளே. சிருஷ்டியும் அவதான், போஷிக்கிறதும் அவதான். அனைத்தையும் ஆளுபவளும் அவளே. ஏன்னா அவ மகாராஜி. ஸோ அனைத்தையும் ஆண்டு கொண்டும் இருக்கிறாள். அனைத்தையும் அறிந்திருப்பவளும் அவளே. இல்லையா? நம்ம ஓம்னிஷியன்ட் ஆம்னிபொட்டன்ட் அப்படின்லாம் சொல்றோமே. அனைத்தையும் அறிந்திருப்பவளும் அவளே. ஏஷ நித்யோ மகிமா பிராமணஸ்ய. பிரம்மத்தின் அழிவற்ற பிரபாவம் இத்தகையது. எத்தகையது? இதுக்கு மேல எல்லாம் சொன்னோமே. ஈஸ்வரனுடைய ஒவ்வொரு விசேஷ குணங்களும் நம்ம சொன்னோம். ஏஷ நித்யோ மகிமா பிராமணஸ்ய. பிரம்மத்தின் அழிவற்ற, இது அழியக்கூடியதே கிடையாது, அழிவற்ற இந்த மேன்மையான பிரபாவத்தை தான் நம்ம இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னு அர்த்தம். இதுக்கு நம்ம பகவத்கீதையில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்லோகத்தையும் நம்ம இப்போ சொல்றோம். கதிர்பர்த்தா பிரபு சாட்சி நிவாசக சரணம் சுகிருத். பிரபவக பிரலயக ஸ்தானம் நிதானம் பீஜம் அவ்யயம். அடையத்தக்க பரமபதம் காத்து போஷிப்பவன், எல்லோரையும் ஆள்பவன், நல்லன தீயன ஆகியவற்றை பார்ப்பவன், அனைத்திற்குமே இருப்பிடமானவன், எல்லாவற்றிற்கும் புகலிடம், கைமாறு எதிர்பாராமல் உதவி புரியும் நண்பனை போன்றவன், அகில உலகமும் தோன்றுவதற்கும் ஒடுங்குவதற்கும் ஆன முக்கியமான காரணமாயிருப்பவன், நிலையாக தாங்குமிடம், நிதானம், அதாவது பிரளய காலத்தில் அனைத்து உயிரினங்களும் நுண்ணிய வடிவில் லயமடையும் இடமும் அவனே. அழிவில்லாத
விதை ஆகிய அனைத்துமே அந்த கிருஷ்ண பரமாத்மான்னு சொல்லி அந்த கீதையில கிருஷ்ண பரமாத்மா சொல்ற மாதிரி இருக்கக்கூடிய ஸ்லோகம் தான் இந்த கதிர் பர்த்தா பிரபு சாட்சி. அதை தான் நம்ம இங்க மேற்கோளாகவும் நம்ம சொன்னோம். இந்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம சொல்றது எதுக்கு அப்படின்னா, இறைவன் என்பவன் பல ரூபங்களை உடையவன். அதுல எந்த விதமான வித்தியாசமும் கிடையாது. எல்லாமே ஒரே இடத்துக்கு தான் நம்மளை கூட்டிக் கொண்டே போவது. என்ன, அதாவது ஆறுகள் பல இருந்தாலும் சேருமிடம் கடல்னு சொல்றோம் இல்லையா? அதனால நம்முடைய பல ரூபங்களில் நாம் வழிபட்டால், அது அம்பிகையா இருக்கலாம், சிவனா இருக்கலாம், விஷ்ணுவா இருக்கலாம், யாராவானாலும் இருக்கலாம். ரூபங்கள் எதா இருந்தாலும் இப்ப நம்ம மேல சொன்ன குணாதிசயங்கள் இருக்கே, அது எல்லா ரூபத்திற்கும் பொதுவாக தான். அதனால தான் நம்ம சொல்றப்ப என்ன சொல்றோம்னா பர தத்துவம்னு சொல்றோம், பர தேவதை. ஸோ அது எல்லாரையுமே குறிக்கக்கூடியது தான் அந்த ரூபம். இதுக்கு சிவானந்த லகரியில இருக்கக்கூடிய ஒரு அருமையான பாட்டு இருக்கு. ஏன்னா நாமம் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். லப்த சம்பத் சமுன்னத்தியை நமக்கு கொஞ்சம் ஆழமா பார்க்க வேண்டிய ஒரு நாமம் இது. புத்திஸ்திரா பவது மீஸ்வர பாத பத்ம சக்தாவதுர் விரகிணீவ சதா ஸ்மரந்தி சத்பாவனா ஸ்மரண தர்ஷன கீர்த்தனாதி சம்மோகி தேவ சிவ மந்திர ஜபேன விந்தே. இது சிவானந்த லகரியில ஆதிசங்கரால் பாடப்பட்டது. செய்வது, செய்யாமல் இருப்பது, வேறு விதமாக செய்வது, இது போன்ற பல பல சாமர்த்தியமுள்ள ஈஸ்வரா கணவனை பிரிந்த ஸ்திரீ போல. ஒரு கணவனானவன் பிரிந்து சென்ற அந்த பதிப்பிரதையா இருக்கக்கூடிய மனைவிக்கு எவ்வளவு துக்கம் இருக்குமோ, அதுபோல உம்முடைய பாதார விந்தத்தில் ஈடுபட்டு எப்பொழுதும் ஸ்மரித்து கொண்டிருக்கிற என்னுடைய மனமானது சிவ என்ற மந்திர ஜபத்தினால், அந்த மந்திர ஜபம் ஜபிக்கும் பொழுது மோகத்தை அடைந்தது போல நிலையாயிருப்பதற்கு நிலையாக உள்ள பாதாரவிந்தத்தின் தியானம், உச்சரிப்பது, ஸ்மரிப்பது, பார்ப்பது, இது போன்று இவைகளை பற்றியே என் மனதானது நினைத்து கொண்டு இருக்கிறது. இறைவ கணவனை பிரிந்து நிற்கும் பதிவிரதை போல இறைவனைகள் அடிகளை பற்றி நிற்கும் மனதானது சதா அவனையே நினைக்கின்றது. சிவ மந்திரத்தை அடிக்கடி ஜெபிப்பதால், அதாவது சிந்தித்து கொண்டே இருப்பதால், அது தன்னை நல்ல சிந்தனைகள், நினைவு, பார்வை, பாடுதல் இவைகளில் ஈடுபடுத்திக் கொள்கிறது. ஒரு துக்கம்னு வந்தா நம்ம என்ன பண்ணுவோம்? உடனே இறைவனுடைய நாமத்தை ஸ்மரணம் செய்ய ஆரம்பிப்போம். அது நமக்கு கொஞ்சம் ரிலீஃப் கொடுக்கிறது இல்லையா? பக்தனின் மனது கணவனை பிரிந்துள்ள மனைவியுடன் உவமானமாக சொல்லப்படுகிறது, உவமிக்கப்படுகிறது. மனது இறைவனை விட்டு பிரிந்து இருப்பதை பொறுப்பதில்லை. ஏன்னா அது பக்தியோட இருக்கக்கூடிய மனமா இருக்கிறதுனால இறைவனை சததம் நினைக்கணும் அப்படின்னு நினைக்கிறது. அதில் பிற சிந்தனைகளுக்கு இடமே இல்லை. இதெல்லாம் நமக்காக சொல்லக்கூடிய வார்த்தைகள். நம்முடைய மனதில் வேறு சிந்தனைகளுக்கு இடமே கொடுக்காமல் எப்பொழுதும் அவரவருடைய இஷ்ட தேவதைகளுடைய பாதார விந்தத்தில் ஈடுபட வேண்டும் என்ற உட்கருத்தாக நம்ம எடுத்துக்கலாம். சதா சிவனையே சிந்திக்கின்றது. நோக்கு, பேச்சு, நினைவு எல்லாம் அந்த சிவபெருமானையே, அந்த பரதேவதையே, பர தத்துவத்தையே பற்றி கொள்ளவே செய்கின்றது. ஏன்னா அவர் யாரு?
லப்த சம்பத் சமுன்னத்தியை நமகன்னு அடைஞ்சோம். ஸோ அந்த இறைவனுடைய பாதார விந்தங்கள்லேயே நம்மளுடைய நினைவார்ந்து இருந்து கொண்டே இருக்குன்னு நினச்சிங்களேன். சும்மா ஜஸ்ட்டு நம்ம அதை ஒரு சிந்திப்போமே. இப்படி இருந்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒரு ஆனந்தம் எப்படி இருக்கும்? நாம் ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நினைக்கும் பொழுது நமக்கு இறை சிந்தனை இவ்வளவு நல்ல விஷயங்களை நமக்கு கொடுக்குது அப்படின்னா, எப்பொழுதுமே அந்த இறை சிந்தனையிலேயே மனது இருந்து மற்ற சிந்தனைகளில் நாட்டம் கொள்ளாமல் இருந்தால் எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம புரிஞ்சுக்கலாம். பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் 6, 7 2 ஸ்லோகத்தில் என்ன சொல்றான்னா, அனைத்து உயிரினங்களும் இந்த சம்பூர்ணமான உலக உற்பத்திக்கும் சிருஷ்டிக்கும் ஒடுங்குவதற்கும் லயமாவதற்கும் மூல காரணங்கள். ஏதத் யோனீனி பூதானி சர்வாணி இதி உபதாரய அகம் கிருத்ஸ்னஸ்ய ஜகதஹ பிரபவ பிரலயஸ்ததா. அருமையான பாட்டு இந்த பாட்டு. அதாவது மணிகளானது நூலில் கோர்க்கப்பட்டது போல இவ்வுலகம் அனைத்தும் இந்த பர தத்துவத்தோடு கோர்க்கப்படும். ஒரு நூல் இருக்கு, அந்த நூலில் நிறைய 108 மணிகள். இப்போ நம்ம ருத்ராட்ச மாலைன்னு எடுத்துக்கிறோம்னா அந்த ருத்ராட்சத்தினுடைய மணிகளை கோத்து நிற்கிறது ஒரு மணி, ஒரு நூல் போல ஒரு சாதனம் இருக்கும். அந்த நூல் இருக்கிறதுனால தான் அந்த மணிகளானது கோர்க்கப்பட்டுள்ளது. மயி சர்வம் இதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ. மாணிக்க கற்கள், அதாவது அந்த மணிகளை கோத்து இருக்கக்கூடிய அந்த நூலா இருக்கலாம், இல்லை தங்க செயினா இருக்கலாம், என்ன வேணா இருக்கலாம். மயி சர்வம் இதம் புரோதம் சூத்ரே மணிகணா இவ, இது போன்று இருக்கிறது அப்படின்னு எல்லாம் இந்த நாமத்தினுடைய பெருமையாகத்தான் இது எல்லாமே சொல்லப்படுகிறது. கிரந்தங்கள் வேறு வேறு இடத்துல நம்ம எடுத்துக்காட்டாக சொன்னாலும் ஒன்னிலே அது இறைவனுடைய அந்த பெருமையை சொல்றதா இருக்கும். இல்லைன்னா இறைவனுடைய ஸ்வபாவ குணங்கள், அந்த கல்யாண குணங்கள்னு சொல்றோமே, அது எப்படி இருக்குன்னு சொல்றதா இருக்கும். கைவல்ய நவநீதம். இப்போ அடுத்தது நம்ம கைவல்ய நவநீதம் பகவத்கீதையை பார்த்தா மாதிரி, சிவானந்த லஹரியை பார்த்தா மாதிரி, இப்போ கைவல்ய நவநீதத்தில் என்ன சொல்றா அப்படின்னா, எவருடைய அருளால் யானே எங்குமாம் பிரம்மம் என்பால் கவருடை புவனம் எல்லாம் கல்பிதம் என்று அறிந்து கவரிடை வெளிபோல் யான் என் ஸ்வரூப ஸ்வபாவம் ஆனேன். அவருடைய பத்மபாதம் அனுதினம் பணிவேனே. என்னுடைய மனம் புத்தி இந்திரிய சரீரம் அனைத்தும் என்னுடைய அறிவினாலே இரவி முன் இமமே ஆக்கி என்னுடைய நீயும் நானும் அகமித்யேவ விபாவையே பவானின்னு சொல்லியிருக்கோம். என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என் உடை குருவாய் ஆன ஈசனை இறைஞ்சினேனே. அதுக்கும் கடவுளைத்தான் நம்ம இறைய வேண்டியிருக்கு. எனக்கு அந்த மாதிரி ஒரு புத்தியை கொடு, நானும் நீயும் ஒன்று. கேள்விப்படுறோம், அகமித்யேவ விபாவையே பவானி, அகம் பிரம்மாஸ்மி, இதெல்லாம் நம்ம கேள்விப்படுறோம். ஆனால் ரியாலிட்டியில் அதை உள்ளே கொண்டு வரணும் அப்படின்னா அதற்கு அந்த ஈசனுடைய அருள் கட்டாயம் வேணும். அதனால தான் என்ன போட்டிருக்கா, என்னுடைய நீயும் நானும் ஏகம் என்று ஐக்கியம் செய்ய என்னுடைய குருவாயான ஈசனை இறைஞ்சினேனே, பிரார்த்தனை பண்றேன்னு அர்த்தம். இதோட இந்த 200வது நாமம் இந்த சொல்றோம் இல்லையா, லப்த சம்பத் சமுன்னத்தியை நமக. இவ்வளவு கல்யாண குணங்கள் உடைய அந்த இறைவனை தவிர வேறு யாரையும் நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நேரத்தில் என்றதுங்கிறது
வேஸ்ட் ஆஃப் டைம் அப்படிங்கிறதா இந்த ஸ்லோகத்தினுடைய உட்கருத்தாக வேணாலும் நம்ம எடுத்துக்கலாம். இதோட நமக்கு லகாரம் முடிகிறது. அதாவது 10 அங்கங்கள், 10 எழுத்துக்களுக்கு ஒவ்வொரு எழுத்துக்கும் 20 நாமம். ஸோ 10 × 20 200 நாமம் முடிந்தது. பஞ்சத சாட்சரி என்பது 15 எழுத்துக்கள் உள்ளது. ஸோ இனி இருக்கக்கூடியது ஒரு 5 எழுத்துக்கள். அந்த 5 எழுத்துக்களுக்கும் ஒவ்வொன்றுக்கும் 20 நாமம். ஸோ இன்னும் 100 நாமம் நமக்கு பாக்கி இருக்கு. இதில் இப்போ வரக்கூடிய 201, 202, அது 220 வரைக்கும் ஹ்ரீம் முதல்ல பார்த்தோம். அந்த ஹ்ரீம்னுடைய அர்த்தம் மாதிரியே இதில் வேறு ஒரு ஆங்கிளில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஏன்னா இதுக்கு நிறைய ஹ்ரீம்னு சொன்னோம்னா நிறைய கிரந்தங்கள் எடுக்கலாம். மந்திரிகா ஸ்தவம் இருக்குது, அப்புறம் நம்ம கல்யாண விருஷ்டி ஸ்தவம் இருக்குது. இதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டிய ஸ்லோகங்கள். 201, 202 2 நாமத்தை சேர்த்து வச்சு பார்க்குறோம். ஹ்ரீம் காரிண்யை நமக, ஹ்ரீம் காராத்யாயை நமக. இந்த 2 நாமத்தையும் நாம் இங்கே பார்க்க போகிறோம். பஞ்சத சாட்சரி மந்திரத்தின் 11, 12, அதாவது 11வது அங்கமாக காமராஜ கூடம், 3 விதமான கூடம் சொன்னோம் நம்ம இல்லையா? அதில் காமராஜ கூடத்தின் கடை எழுத்தும் ஆகிய ஹ்ரீங்கார பீஜத்தின் வடிவே ஆனவள். நம்ம இதுக்கு முன்னால் ஹ்ரீங்காரம் சொல்கிறப்போ ஒவ்வொரு இறைவனுக்கும் ஒவ்வொரு பீஜம் உண்டு. அதில் அம்பாளுடைய பீஜம் ஹ்ரீம். ஸோ கணேசனுடைய க்ளௌம், இந்த மாதிரி நிறைய சொன்னோம். ஹ்ரௌம், அப்புறம் கம், ஸ்ரீம், இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்ரீங்கிறது மகாலட்சுமியினுடைய பீஜம். ஸோ மகாலட்சுமியினுடைய எந்த நாமம் இருந்தாலும் அதில் அந்த ஸ்ரீங்கிற அந்த பதம் கட்டாயம் இருக்கும். ஸோ பீஜத்தை வைத்து இறை நாமத்தை நம்ம சொல்கிறப்போ அந்த ஆகர்ஷண சக்தி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஈஸியாக நம்ம சென்றடைய முடியும்னு ஒரு நம்பிக்கையினால இந்த ஹ்ரீம்கார பீஜத்தின், அம்பிகையினுடைய பீஜத்தினுடைய மொத்த வடிவம், ரூபமே ஆனவள் அந்த தேவி. சௌரியதன ஸ்திரீ யசசா ஆதித்யம் காமராஜார்த்தகா. அந்த கூடத்தை பற்றி சொல்கிறேன். இது வரிவஸ்யா அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த கிரந்தத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒப்புமையாக 2.74 சொல்கிறேன். சௌரியதன ஸ்திரீ யசசா அதித்யம் காமராஜார்த்தகா. ஹ்ரீம்கார பிரணவத்திற்கு தேவி பிரணவம்னு பேர். ஓம்காரம் இருக்கு இல்லையா, அது நம்மளுடைய சாதாரண பிரணவம்னா ஓம்காரத்தை சொல்லுவோம். இங்கே தேவியினுடைய பிரணவத்தை ஹ்ரீம்கார பிரணவம் அப்படின்னு சொல்கிறோம். ஹ்ரீம்கார பிரணவத்திற்கு ஆதியானவள் அம்பிகை. கல்யாணி, ஏகாட்சரி, ஈஷித்ரி, லலிதா என்று திருசதியில் நிறைய நாமம் வரும். இந்த மாதிரி போற்றும் நாமங்களானது அந்தந்த அக்ஷரத்தின் பொருளை உணர்த்தும். இப்போ கான கல்யாணி வரும், கையேன்னு வருது இல்லையா, அப்போ ஏகாட்சரி வரும். ஈகாரம் வரப்போ ஈஷித்ரின்னு வரும். லகாரம் 3 இடத்துல லகாரம் வரும், அப்போது லலிதா அப்படின்னு அந்த லாக்கும் அந்த லலிதா வரும். ஸோ அந்த நாமங்கள் எதை உணர்த்துதுன்னா அந்தந்த அக்ஷரம், அக்ஷரம்னா அந்த எழுத்து அவயவங்களுடைய பொருளை உணர்த்துகிறது. அது எப்படி சொல்லலாம்னா, இப்போ பீமசேனன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணுவோம், பீமன்னு கூப்பிடுவோம் இல்லையா? பெரிய பேரை எப்பவுமே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஷார்ட்டை பீமசேனனை பீமன் என்று சுருக்கமாக குறிப்பிடுவது போல, இல்லைன்னா அழைப்பது போல பரதேவதையின் பூர்த்தியான அந்த நாமங்களை, திவ்ய நாமங்களை பஞ்சதசியுடன் ஏகதேசமாக, அதாவது ஒரே எழுத்தாக சர்வேசி, காமேஷி, லப்தசுகா, ஹ்ரீம்காரிணி. இப்போ ஹ்ரீம்காரிணின்னு பெரிய நாமமாக இருக்கிறது
ஹ்ரீம்னு சொல்லி பஞ்சதசாட்சரியில் சொல்கிறோம். லப்த சுகாயை நமகாக்கு லகாரம். அப்புறம் காமேஷி ககாரம் எங்கெல்லாம் வருது, பின்னாடி வந்து கால நிறைய நாமங்கள் வரும். இனிமேல் ஒரு 240 அப்புறம் வரும். காமேஷி, சர்வேசி சகாரம் இல்லையா? அப்போ சர்வேசின்னு சொல்வதற்கு பதிலாக அந்த சகாரம் வந்துருக்குனாலே எப்படி நாம் ஒரு பெரிய பேரை வந்து சின்ன சுருக்கமாக சொல்கிறோமோ அதனுடைய பலனை கொடுக்கிறது. சர்வேசி, காமேசி, லப்த சுகா, ஹ்ரீம் காரிணி ஏனைய நாமங்கள் வடிவம் கொடுக்கப்பட்டுள்ளது. அப்போ இந்த ஹகாரத்திற்கு ஹ்ரீம்னு வந்தாச்சுன்னா ஹ்ரீம்ல இருந்து என்னென்ன நாமங்களை நாம் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ண முடியுமோ அந்த நாமங்களை பற்றி நம்ம பார்ப்போம்னு அர்த்தம். பரிவஸ்யால 2.59 ஸ்லோகமாக என்ன சொல்கிறான்னா, இதுக்கு கல்யாணி ஏகாட்சரியோ ஈஷித்ரீச்ச அபி லலிதாச்ச இத்தம் நாம த்ரிஷதி வாச்யோ அர்த்தஸ் தத் தது அக்ஷரஸ்யாபி நானமக தேசமாத்ரே நாம கிரகணஸ்ய லோகசித்தத்வாத். இது கொஞ்சம் பெருசா இருக்கும். நாம உபஸ்திதி கம்யஹ பிராக்தோ நானமகதேசார்த்தஹ. இது வரிவசியால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய ஒப்புமையா இருக்கக்கூடிய பாட்டு. அதாவது ஒரே எழுத்து தான், அந்த ஒரு எழுத்தின் மூலமாக அத்தனை அதில் தொடங்கக்கூடிய நாமங்களை வந்து நம்ம சொன்னதனுடைய பலன் கிடைக்குமா. இப்போ நம்ம சொல்கிறோம் இல்லையா, இப்போ நம்ம விஷ்ணு சஹஸ்ரநாமம் சொல்றோம்னா ராம அப்படின்னு சொன்னாலே 1000 நாமங்கள் சொன்னதனுடைய பலன் கிடைக்குன்னு சொல்லியா. ஸ்ரீராம ராம ராமேதி சொல்கிறோமே, அதுபோல இந்த பஞ்சதசாட்சரியில் 15 எழுத்துக்களை நாம் மூல மந்திரமாக சொல்லும் பொழுது அந்த எழுத்திலிருந்து தொடங்கக்கூடிய அனைத்து நாமங்களையும் சொன்னால் எந்த மாதிரி நமக்கு வந்து புண்ணியமோ இல்லைன்னா இறைவனை அடைவதற்குண்டான பாக்கியமோ கிடைக்குமோ அது கிடைக்கும்னு அர்த்தம். ஸோ வரிவசியா ரகசியத்தில் சொல்லியிருக்கக்கூடியது ஸ்ரீ சக்கரம் என்பது ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னோமே, சதுர்பிகி ஸ்ரீகண்டைஹி கிளாஸ் தொடங்கிறதுக்கு முன்னாடி செஷன் தொடங்குறப்ப சொன்னோமே, அந்த ஸ்ரீ சக்கரம்னா என்ன அப்படின்னா இந்த பஞ்சதசாட்சரியினுடைய சாட்சாத் ஸ்வரூபம். ஏன்னா அதில் எல்லாமே வரும். எத்தனை கோடு இருக்கு, எத்தனை முக்கோணங்கள் இருக்கு, எத்தனை வளையங்கள் இருக்கு, எத்தனை பத்மதளம் இருக்கு அப்படின்னு அந்த ஸ்ரீ சதுர்பிகி ஸ்ரீகண்டைகிற சொல்றதுனால அந்த ஸ்ரீ சக்கர வடிவம் இந்த பஞ்சதசாட்சரியினுடைய 15 எழுத்தினுடைய மூல மந்திரத்தினுடைய சாட்சாத் ஸ்வரூபம். இது சொல்லியிருக்கிறது வந்து வரிவசியா ரகசியம் அப்படிங்கிறது தான் இதனுடையது. 15 எழுத்துக்கள் ஸ்ரீ சக்கரத்தில் வெளிப்படுத்துவதாக உள்ள ரகசியம் என்ன? இதை கொஞ்சம் நம்ம டீப்பா பார்த்தோம்னா புரியும். ககாரம்னு இருக்கே 15 எழுத்துல 3 முறை உச்சரிக்கப்படுகிறது. ஈகாரம் முக்கோணம் பிளஸ் அஷ்டகோணம், இது ரெண்டும் எதனுடைய வெளிப்பாடு அப்படின்னா ககாரத்தினுடையும் ஈகாரத்தினுடையும் முக்கோணங்கள் பிளஸ் அஷ்டகோணங்களை சொல்ற மாதிரி இருக்கு. ஹ்ரீம்ங்கிற பதம் வந்து 3 முறை வருகிறது இந்த பஞ்சதசாட்சரியில. அது எதை குறிக்கிறது அப்படின்னா உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீ சக்கரத்தில் இருக்கக்கூடிய உள் 10 கோணமும் வெளியில் இருக்கக்கூடிய 10 கோணமும் 14 கோணங்களையும் சொல்ற மாதிரி இருக்கு. அப்புறம் ஹகாரம் இருக்கே, அது 2 முறை வந்து பஞ்சதசாட்சரியில் வருது. ஏகாரமும் இருக்கு. அது எதை வந்து சிக்னிஃபை பண்ணுது அப்படின்னா 8 தள கமலத்தையும் 16 தள கமலம். இப்போ ஸ்ரீசக்கரத்தினுடைய அமைப்பை நீங்க வந்து உத்து பார்த்தேன்னா அதுல 8 தள கமலமும் இருக்கும், 16 தளம், 16 இதழ், 16 தள கமலமும் இருக்கும். அதை வந்து எந்த எழுத்து சொல்றது அப்படின்னா ஹகாரம் 2 முறை வருது.
ஒன்று வந்து 8 தள கமலத்தையும் ஒன்று வந்து 16 தள கமலத்தையும் சொல்றது. அதுக்கு அடுத்தது இருக்கக்கூடியது சகாரம். இப்போ நம்ம சொல்லி கூட முடித்தோம். இதுக்கு முன்னாடி சொன்னது சகாரம். சகாரம் 2 முறை வருது, லகாரம் 3 முறை வருது. கடைசியில் இன்னும் ஹ்ரீம் அதே மாதிரி 3 வர்ற மாதிரி ககாரமும் வருது, லகாரமும் வருது. ஸோ இந்த சகாரம் 2 முறையும் லகாரம் 3 முறையும் பூப்புறம் வேதங்கள் தோன்றுவதற்கு முன்னவே உதித்தவள் அன்னை. அன்னையினுடைய அந்த அனாதி காலம் எப்படி சொல்றான்னா, வேதங்கள் எல்லாம் நமக்கு தெரிஞ்சு வேதங்கள் முதலில் தோன்றின அதற்கும் ஏன்னா அம்பாளுக்கு பேர் என்ன, பூர்வஜாயை நமகான்னு இருக்கு, அக்ரகண்யாயை நமகான்னு அம்பாளுக்கு பேர். அதாவது முதலிலேயே எல்லாம் தோன்றுவதற்கு முன்னாலேயே தோன்றியதுனால, அதனாலதான் வேதங்கள் தோன்றுவதற்கு முன்னமே உதித்தவள் அந்த அன்னை. விவரணமாக ஹ்ரீம்காரம் என்றால் இங்கு ஹ்ரீம் பீஜத்திலிருந்து உருவான வேதங்களை குறிக்கும். வேதத்திற்கு முன்னமேயே பொருள் ரீதியாகவும், அதாவது அர்த்த ரீதியாகவும் காரண ரீதியாகவும் ஹ்ரீம்காரம் உள்ளது. கொஞ்சம் நம்ம வந்து ஆழமா பார்த்தா தெரியும். வேதத்திற்கு முன்னமே அம்பிகை தோன்றியாச்சு. அம்பிகையினுடைய பீஜம் என்ன, ஹ்ரீம்கார பீஜம் இல்லையா? அப்போ வேதத்திற்கு முன்னமேயே அர்த்த ரீதியாகவும் காரண ரீதியாகவும் ஹ்ரீம்காரம் உள்ளது. காரணம், இதுக்கு என்ன காரணம் சொல்லலாம், எப்படி வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றது அப்படின்னா, ஒரு கருத்தை வெளியிட சப்தம் உண்டாகிறது. ஒரு கருத்தோட என்ன வேணும், சப்தம் இருக்கணும் இல்லையா, ஒலி இருக்கணும். ஆகையால் கருத்தாகிய ஹ்ரீம் என்பதை வெளியிடவே சப்தமாகிய வேதங்கள் தோன்றின. ஒன்றை சொல்லணும்னா ஒரு ஒலி வேணும் இல்லையா? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசுகிறேன் அப்படின்னா இதுக்கு ஒரு சப்தம் தேவைப்படுறது. ஒரு கருத்தை நான் சொல்லணும் அப்படின்னா எங்கிட்டேருந்து ஒரு சப்தம் வெளியில் வந்தால் தான் அதை புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஹ்ரீம் அங்கிறது கருத்து, அதை வெளியிடுவதற்கு, அதை வெளியே கொண்டு வருவதற்கு சப்தமாகிய அந்த ஒலியாகிய வேதங்கள் தோன்றின அப்படின்னு இருக்கு. இதில் தேவி ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடிய மந்திர மாத்திருகா அப்படிங்கிற அந்த ஸ்லோகத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். நான் அன்றைக்கே சொன்னேன், மந்திர மாத்திருகாவும் கல்யாண விருஷ்டிஸ்தவமும் பஞ்சத சாட்சரி எந்த ஆர்டரில் இருக்கும், க ஏ இப்படி ஆரம்பிக்கிறது 15 எழுத்துக்கள் இருக்கு இல்லையா, அதே ஆர்டரில் அந்தந்த எழுத்துக்கு ஒவ்வொரு பாடலாக அமைந்துள்ளது தான் இது. க்ரீங்காராங்கித மந்திர லக்ஷித தனோம் ஹேமாச்சலாத் சஞ்சிதைஹி ரத்னைஹி உஜ்வலம் உத்தரீய சகிதம் கௌசும்பவர்ணாம் சுகம் முக்தா சந்ததி யஜ்ஞசூத்ரம் அமலம் சௌவர்ண தந்தூத்பவம் தத்தம் தேவி தியாமயாயேதத் அகிலம் சந்துஷ்டயே கல்பதாம். இதுல 3 ஹ்ரீங்காரம் இருந்தா அந்த ஸ்லோகத்திலையும் 3 ஹ்ரீங்காரத்தில் இருக்கக்கூடிய பாடல்கள் இருக்கும். ஹ்ரீம் என்ற அக்ஷரத்துடன் கூடிய மந்திரத்தினால் குறிப்பிடப்பட்ட சரீரத்தை உடைய ஹே தேவி, ஸ்வர்ண மலையாகிய மேரு பர்வதத்திலிருந்து கொண்டு வந்து சேர்க்கப்பட்டிருக்கும் ரத்தினங்களால் மிகவும் பிரகாசிக்கிறதும் மேல் வஸ்திரத்தினுடன் கூடியதுமாகிய சிவப்பு வர்ணமுள்ள வஸ்திரம். அருணா கருணா தரங்கிதாட்சி. அம்பாளுக்கு எப்பவுமே சிகப்பும் அம்பாளையும் எப்பவுமே நம்ம கம்பேர் பண்ணுவோம். பரிசுத்தமானதும் ஸ்வர்ண நூல்களாக செய்யப்பட்டதும் முத்துக்கள் கோர்க்கப்பட்டுள்ளதுமான யஜ்ஞோபவீதம் இது.
எல்லாம் என்னால் மனசினாலேயே சமர்ப்பிக்கப்பட்டது. உன் சந்தோஷ பற்றி இதை பார்த்துட்டு நீ ரொம்ப சந்தோஷமாக, உன் சந்தோஷத்தின் பொருட்டு இதை நான் செய்து கொண்டிருக்கிறேங்கிறார். உனக்கு இதனால சந்தோஷம் வரணும். எதனால? நான் மனசாலேயே இவ்வளவு தூரம் யோசிச்சு அந்த நாயன்மாரில் எப்படி அவர் கோவில் கட்டினாரோ அதே மாதிரி இப்படியெல்லாம் இருந்தால் அம்பாளுக்கு நன்னா இருக்கும், இப்படியெல்லாம் செஞ்சால் நன்னா இருக்கும்னு யோசிக்கிறோம் இல்லையா? அம்பாளுடைய மந்திரங்களில் கிரீம் என்பது மிகச்சிறந்தது. இதனால் கிரீங்காரத்துடன் கூடிய வேறு மந்திரங்களாலும் அவளுடைய ஸ்வரூபத்தை, கல்யாண குணங்களை அறிந்து கொள்ளலாம். இந்த மந்திரத்தை ஜபித்து, வெறும் ஹ்ரீங்கிற அந்த மந்திரத்தை மட்டுமே ஜபித்து உபாசிப்பவர்களின் மனதில் என்ன வரும்? அம்பிகையினுடைய ஸ்வரூபம் ஒரு நாளாவட்டத்தில் புலப்படும். அம்பிகையின் ஸ்வரூபத்தை அறிந்து கொள்ள இந்த மந்திரம் முக்கிய சாதனம் ஆகிறது. அதுதான் கிரீங்காரத்தை நம்ம பீஜமா வச்சது என்பது இங்கு உட்கருத்தாக சொல்லப்படுகிறது. பொன்மலையான மேரு பர்வதத்திலிருந்து கொண்டு வந்து சேகரித்து வைக்கப்பட்டுள்ள உயர்ந்த ரத்தினங்கள் பதித்த சிகப்பு நிற பட்டாடையும் மேலாடையும் முத்துக்கள் கோர்த்த தங்க நூலால் செய்யப்பட்ட சிறந்த யஜ்ஞோபவீதத்தையும் உனது திருப்திக்காக, ஏன்னா அம்பாளை நமக்கு எப்படி தோன்றதோ அப்படிதான் நம்ம வணங்க முடியும். அம்பாள் எல்லாத்தையும் ஏற்றுக்கக்கூடியவள். அனித்திய திருப்தாயை நமகான்னு அம்பாளுக்கு பேருக்கு. நம்ம எதை கொடுத்தாலும், ஏன்னா கண்ணப்ப நாயனார் அவர் கொடுத்த பொருட்கள்லாம் பார்த்தேன்னா பச்சை கறி, வாயில் உமிழ்ந்த நீர் இல்லையா, கொண்டையில் அணிந்த பூ, இந்த மாதிரி தான் அவர் கொடுத்தார். அதையும் அந்த இறைவன் ஏற்றுக்கொண்டாங்கனால உன்னுடைய திருப்திக்காக மனதாலேயே கல்பித்து அலங்கரிக்கிறோம், சமர்ப்பிக்கிறோம் அப்படிங்கிற இதோட நம்ம முடிச்சுக்கலாம். அன்யதா சரணம் நாஸ்தி த்வமேவ சரணம் மம தஸ்மாத் காருண்ய பாவேன ரக்ஷ ரக்ஷ மகேஸ்வரி. ஹரி ஓம்.